ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அட்மாஸ்பியர் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சாப்டரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விண்டு அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 184 இருக்குது. ஸோ அந்த டாபிக் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3.4 winds. The horizontal movement of air along the surface of the earth is called wind. ஸோ விண்டுனா என்னென்னா earth surfaceல இருக்கக்கூடிய ஏர் வந்துட்டு ஹரிசாண்டலாக மூவ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விண்டுனா the horizontal movement of air along the surface of the earth is called wind, while the vertical movement of the air is called the air current. ஸோ ஹரிசாண்டலாக மூவ் ஆகிறத நம்ம விண்டுன்னு சொல்கிறோம், வெர்டிக்கலாக மூவ் ஆகிறத ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The winds always blow from high pressure area to the low pressure area. ஸோ விண்டு வந்துட்டு எப்பவுமே எங்கே ப்ளோ ஆகுதுன்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் வந்துட்டு ப்ளோ ஆகும். Wind is mostly named after the direction from which it blows. ஸோ விண்டை வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம எப்படி நேம் பண்ணுவோம்னா அது எந்த டைரக்ஷன், எந்த திசையிலேருந்து அது ப்ளோ ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு விண்டை வந்துட்டு நேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the wind blowing from the east is known as easterly wind or easterlines. அதாவது விண்டு வந்துட்டு ஈஸ்ட் சைட்லேருந்து ப்ளோ ஆகி வருதுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஈஸ்டர்லி விண்ட் இல்லாட்டி ஈஸ்டர் லைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விண்டுங்கிறது வந்துட்டு ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏரை நம்ம விண்டுன்னு சொல்கிறோம், வெர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் ஏரை வந்துட்டு நம்ம ஏர் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த விண்டு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் ப்ளோ ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு விண்டை நம்ம எப்படி நேம் பண்ணுவோம்னா டேரக்ஷனை பேஸ் பண்ணி தான், அந்த விண்டு வந்துட்டு எந்த டேரக்ஷன் எந்த திசையிலேருந்து வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கு நேம் கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டு வந்துட்டு ஈஸ்ட் சைட்லேருந்து ப்ளோ ஆகி வருதுன்னா நம்ம அந்த விண்டு என்ன சொல்லுவோம், ஈஸ்டர்லி விண்ட் இல்லாட்டி ஈஸ்டர் லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆனிமோமீட்டர் ரெக்கார்ட்ஸ் விண்ட் ஸ்பீட். ஸோ விண்டு ஸ்பீடை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்துட்டு ஆனிமோமீட்டர். while wind vane measures the direction of the wind. ஸோ wind vane தான் வந்துட்டு அந்த விண்டு வந்துட்டு எந்த டைரக்ஷன் எந்த திசையிலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணும். the unit of measurement is kilometer per hour or knots. அதாவது விண்டோட யூனிட் மெஷர்மெண்ட்டோட யூனிட் என்னென்னா கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு விண்டோட ஸ்பீடை வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஆனிமோமீட்டர். அந்த விண்டோட டைரக்ஷனை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு விண்ட் வேன். அதோட யூனிட் வந்துட்டு கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் நாட்ஸ் அப்படின்னு. winds are generally classified into following 4 major types. இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஆனிமோமீட்டர், இதுதான் வந்து விண்டு வேன். இது வந்துட்டு டேரக்ஷன் எந்த டேரக்ஷன்லேருந்து விண்டு வருதுன்னு மெஷர் பண்ணுறது. இது வந்துட்டு ஸ்பீட், விண்டோட ஸ்பீட் என்னென்னு மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் விண்ட், அதாவது விண்டில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன. winds are generally classified into following 4 types. அதாவது விண்டு வந்துட்டு 4 டைப்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளானட்டரி winds, பீரியாடிக் விண்ட்ஸ், வேரியபிள் விண்ட், லோக்கல் விண்ட். ஸோ வந்துட்டு இந்த 4 டைப்ஸாக வந்துட்டு விண்டு வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. இந்த 4 டைப்ஸையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளானட்டரி விண்ட். த winds which constantly blow to the same direction throughout the year are called planetary winds. ஸோ பிளானட்டரி விண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு விண்டு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைரக்ஷனை வந்துட்டு ப்ளோ ஆகிட்டே இருக்கும், அந்த இயர் ஃபுல்லாக வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் ப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஒரு விண்டுனா அந்த விண்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். they are also called as permanent winds or prevailing winds. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பெர்மனன்ட் winds இல்லாட்டி ப்ரிவைலிங் winds அப்படின்னு சொல்கிறோம். these winds include trade winds, westerlies and polar easterlies. ஸோ இந்த விண்ட்ஸில் வந்துட்டு ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குது, வெஸ்டர்லைஸ் இருக்குது, போலார் ஈஸ்டர் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது, அதான் சொல்கிறாங்க. ஸோ பிளானட்டரி விண்டுனா என்னென்னா ஒரு விண்டு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைரக்ஷன், அதாவது ஒரே பக்கம் இருந்து ப்ளோ ஆகிட்டு இருந்தது ஒரு வருஷம் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளானட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளானட்டரி விண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்னும் 2 பேர் இருக்குது, அதாவது பெர்மனன்ட் விண்ட்ஸ் இல்லாட்டி ப்ரிவைலிங் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விண்ட்ஸில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேட் விண்ட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் வெஸ்டர்லைஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் போலார் ஈஸ்டர்லைஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ட்ரேட் விண்ட்ஸ்னு என்னென்னா trade winds blow from the subtropical high pressure belt to the equatorial low pressure belt in both hemispheres. ஸோ 2 ஹெமிஸ்பியர், நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் 2 ஹெமிஸ்பியர்லேயும் வந்து இந்த விண்டு வந்துட்டு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்விட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டில் வந்துட்டு ப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. the blow with greater regularity, force and in a constant direction. அது எப்படி ப்ளோ ஆகுனா ரொம்ப ஃபோர்ஸாகவும் ரெகுலராக இன்டர்வலே இல்லாமல் ரெகுலராக ப்ளோ ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைரக்ஷனில் வந்துட்டு ப்ளோ ஆகும். அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு இது ப்ளோ ஆகிட்டே இருக்கும், எந்த விதமான இன்டர்வலும் இல்லாமல்
ஃபோர்ஸாக கான்ஸ்டன்ட் ஒரே டைரக்ஷனில் வந்துட்டு ப்ளோ ஆகும். These winds are very helpful to the traders who depend on the winds while sailing in the seas. ஸோ இந்த winds எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த விண்டுக்குள்ளே போகிறாங்க சீக்குள்ளே போகிறாங்களே இந்த ஃபிஷர்மேன்லாம் அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த விண்டு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸோ தே ஆர் நேம்ட் அஸ் ட்ரேட் வின்ஸ். ஸோ அதனால தான் நம்ம இது என்னென்னு சொல்கிறோம் ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரேட் வின்ஸ் இஸ் நத்திங் பட் இது எங்கே ப்ளோ ஆகுது, 2 ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்யூட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்துட்டு ப்ளோ ஆகுது. இது வந்துட்டு எப்படி ப்ளோ ஆகுது, எந்த வித இன்டர்வல் இல்லாமல் ரெகுலராகவும் ஃபோர்ஸாகவும் ஒரே டைரக்ஷன்லேயும் வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு ப்ளோ ஆகுது. இந்த வின்ஸ் வந்துட்டு சேலர்ஸ், அதாவது ஃபிஷர்மேன் சீக்குள்ளே போகக்கூடிய சேலர்ஸ் வியாபாரிகள்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் இந்த வின்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது யார் யார் இதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இதை என்னென்னு சொல்கிறோம் ட்ரேடு வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு பிளாட்டினரி வின்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு வின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வெஸ்டர்லைஸ். ஸோ வெஸ்டர்லைஸ்னா என்னென்னா வெஸ்டர்லைஸ் ஆர் த பெர்மனன்ட் winds that blow from the tropical high pressure belt to the subpolar low pressure belt in both the hemispheres. ஸோ வெஸ்டர்லைஸ் வந்துட்டு பெர்மனன்ட், அதாவது பிளாட்டினரி விண்டு தான். அது எங்கே ப்ளோ ஆகுதுன்னா ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்துட்டு ப்ளோ ஆகுது. போத் த ஹெமிஸ்பியர் நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் 2 ஹெமிஸ்பியர்லையும் இது ப்ளோ ஆகுது. They blow from the southwest to northeast in the northern hemisphere. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர் போய் பார்க்கும்போது இது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்து ப்ளோ ஆகுது. அண்ட் நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்து ப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்லைஸுங்கிறது வந்துட்டு ஒரு பிளாட்டினரி விண்டோட ஒரு டைப்பு. அது எங்கே ப்ளோ ஆகுதுன்னா ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட், அதாவது 2 ஹெமிஸ்பியர்ஸுக்கு நடுவில் வந்துட்டு ப்ளோ ஆகுது. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு ப்ளோ ஆகுது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்க்கும்போது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்து ப்ளோ ஆகுது. The velocity of the westerlies becomes so vigorous and fast to be called as roaring 40s at 40 degree, furious 50s at 50 degree and screaming 60s at 60 degree latitudes. அதாவது இதோட வெலாசிட்டி, இதோட ஸ்பீடு வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா 40 டிகிரிக்கு வரும்போது 40 டிகிரி லேட்டிடியூடுக்கு வரும்போது இதை ரோரிங் 40ஸ்ன்னு சொல்கிறோம். 50 டிகிரி லேட்டிடியூடுக்கு வரும்போது ஃபியூரியஸ் 50ஸ்ன்னு சொல்கிறாங்க. 60 டிகிரி லேட்டிடியூடுக்கு வரும்போது ஸ்க்ரீமிங் 60s அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதோட வெலாசிட்டி வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப விக்ரஸாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டு ரீச் ஆகிறதுனால நம்ம இந்த பேரையெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு வெஸ்டர்லீஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு போலார் ஈஸ்டர்லீஸ்னால் என்னென்னா போலார் ஈஸ்டர்லீஸ் ஆர் த கோல்ட் அண்ட் ட்ரை போலார் winds that blow from the polar high pressure belt to the subpolar low pressure belt. ஸோ போலார் ஈஸ்டர்லைஸ் வந்துட்டு கோல்டு ஆர் கோல்ட் அண்ட் ட்ரை போலார் விண்ட். ஸோ இது வந்துட்டு இந்த விண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப இந்த விண்டு வந்துட்டு கோல்டாகவும் இருக்கலாம் ட்ரையாகவும் இருக்கலாம் சொல்கிறாங்க. அது எங்கே ப்ளோ ஆகும்னா போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்துட்டு ப்ளோ ஆகும். தீஸ் ஆர் வீக் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இந்த விண்டு வந்துட்டு ரொம்பவே வீக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது எந்த டைரக்ஷனில் ப்ளோ ஆகுதுன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு ப்ளோ ஆகுது. ஸோ அண்ட் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் இது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் ப்ளோ ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு போலார் ஈஸ்டர்லைஸ். ஸோ போலார் ஈஸ்டர்லைஸ் வந்துட்டு கோல்டாகவும் இருக்கும் ட்ரை விண்டாகவும் இருக்கும். இது எங்கே ப்ளோ ஆகுதுன்னா போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்துட்டு ப்ளோ ஆகுது. நார்த்தன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் வந்துட்டு ப்ளோ ஆகுது, அதாவது வீக் விண்ட்ஸ். இது வந்து வீக் விண்ட்ஸ். ஸோ சதர்ன் ஆகட்டும் நார்த்தன் ஆகட்டும் இது வந்துட்டு வீக் விண்ட்ஸு அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்துட்டு ப்ளோ ஆகுது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு ப்ளோ ஆகுது. இதுதான் வந்துட்டு போலார் ஈஸ்டர்லைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பிளானிட்டரி விண்ட்ஸில் 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடு விண்ட், வெஸ்டர்லைஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லைஸ். ஸோ 3 விண்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் பீரியாடிக் விண்ட்ஸ், அதாவது வந்துட்டு விண்ட்ஸில் செகண்ட் டைப் வந்துட்டு பீரியாடிக் விண்ட்ஸ். ஸோ பீரியாடிக் விண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அதோட டேரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பீரியாடிக் விண்ட்ஸ்
அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பீரியாடிக் விண்ட்ஸ் ஆர் த சீசனல் விண்ட்ஸ் த சேஞ்ச் their direction periodically. ஸோ இந்த பீரியாடிக் விண்ட்ஸ் வந்து சீசனல் விண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு அதோட டேரக்ஷன் வந்து பீரியடுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். These winds are caused by the differential heating of land and ocean. ஸோ இந்த விண்டு வந்துட்டு எதனால் வருதுன்னா லேண்ட் ஏரியா ஆகட்டும் இல்லாட்டி ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங்னால வந்துட்டு இந்த விண்ட்ஸ் வந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. winds which reverse their direction with the change of seasons are called monsoon. ஸோ ஒரு விண்டு வந்துட்டு அதோட டேரக்ஷனை வந்துட்டு ரிவர்ஸ், இப்போ சவுத்தில் போகுதுன்னா நார்த்தில் வந்துட்டு அதோட டேரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். Tropical monsoon winds of Indian subcontinent is the best example. ஸோ பீரியாடிக் விண்டுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலான்னா ட்ராபிக்கல் மான்சூன் விண்டு, அதாவது இந்தியாவோட ட்ராபிக்கல் மான்சூன் விண்டு வந்துட்டு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ பீரியாடிக் விண்டுன்னு பார்க்கும்போது இந்த விண்டு வந்துட்டு ஒரு சீசனல் விண்டு, அதோட பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அதோட டேரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். இது எதனால் வருது அப்படின்னா வந்துட்டு லேண்ட் ஏரியாவும் ஓஷன்லேயும் க்ரியேட் ஆகக்கூடிய ஹீட்டுனால தான் வந்துட்டு இந்த விண்டு வருது. ஸோ இந்த ஒரு விண்டு வந்துட்டு அதோட டேரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து சீசன் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பீரியாடிக் விண்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ட்ராபிக்கல் மான்சூன் விண்ட் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு விண்டில் வந்துட்டு ஃபோர்த் டைப் வேரியபிள் விண்ட். ஸோ வேரியபிள் விண்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காது சைக்ளோன்ஸ். த டேர்ம் சைக்ளோன் இஸ் ஏ க்ரீக் வேர்ட் மீனிங் காயில் ஆஃப் ஸ்னேக். அதாவது வந்துட்டு சைக்ளோனுங்கிறது வந்துட்டு ஒரு க்ரீக் வேர்டு, அதோட மீனிங் என்னென்னா காயில் ஆஃப் ஸ்னேக். அதாவது ஸ்னேக் காயில் இப்படி இருக்குள்ள வளைஞ்சு இருந்தால் அதான் சொல்கிறாங்க காயில் ஆஃப் ஸ்னேக். சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர் ஆஃப் லோ ப்ரெஷர் வேர் விண்ட்ஸ். சைக்ளோனுங்கிறது வந்துட்டு லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர். லோ ப்ரெஷர் ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அதோட சென்டரில் தான் இந்த சைக்ளோன்ஸ் இருக்கும். வேர் விண்ட்ஸ் ஃப்ரம் சரௌண்டிங் ஹை ப்ரெஷர் ஏரியா கன்வரேஜ் டுவோர்ட் த சென்டர் இன் ஏ ஸ்பைரல் ஃபார்ம். ஸோ வந்துட்டு இந்த லோ ப்ரெஷருக்கு சென்டரில் இருக்கும். லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த சைக்ளோன் சென்டரில் இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க அங்கே வந்து சென்டரில் என்ன ஆகும் ஹை ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும். அங்கே தான் வந்துட்டு இந்த சைக்ளோன் வந்துட்டு ஸ்பைரல் ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்துட்டு சைக்ளோன். இதை சுற்றி இருக்கிறதெல்லாம் லோ ப்ரெஷர், சென்டரில் ஹை ப்ரெஷர் இருக்குது, அந்த இடத்துல ஸ்பைரல் ஃபார்ம் மாதிரி இருக்கு பாருங்கள். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைக்ளோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Due to the rotation of the earth, the cyclonic winds in the northern hemisphere move in an anti-clockwise direction. அதாவது earthோட ரொட்டேஷன்னால இந்த சைக்ளோனிக் விண்ட் வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுக்கோங்க. earthோட ரொட்டேஷனால் earth வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறனால இந்த சைக்ளோனிக் விண்ட் வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரை வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸ்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்ளோன்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன், temperate cyclone and extra tropical cyclones சொல்லி 3 இருக்குது. ஸோ cyclones can be classified into tropical cyclones, temperate cyclones and extra tropical cyclones சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. ஸோ பாருங்கள் மறுபடியும் ஒருக்கா ரீகேப் பண்ணலாம். ஸோ வேரியபிள் விண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைக்ளோன்ஸுங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்ளோன் வந்துட்டு ஒரு க்ரீக் வேர்டு, அதோட மீனிங் என்ன காயில் ஆஃப் ஸ்னேக். ஸோ சைக்ளோன்ஸ்னால் என்னென்னா சென்டரில் வந்துட்டு இங்கே லோ ப்ரெஷர், சென்டரில் இங்கே இது சுற்றி லோ ப்ரெஷர் இருக்கும், அதுக்கு சென்டரில் வந்துட்டு ஹை ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் ஆகி அங்கே ஒரு நேச்சுரல் இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைக்ளோன் வந்துட்டு earthோட ரொட்டேஷன், earth வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறனால இந்த சைக்ளோனிக் விண்ட் வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்ளோன்ஸை வந்துட்டு நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன், செகண்ட் ஒன் இஸ் டெம்பரேட் சைக்ளோன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு பார்க்கும்போது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் நோன் அஸ் சைக்ளோன்ஸ் இன் இந்தியன் ஓஷன். ஸோ நம்ம இந்தியன் ஓஷனில் வந்து இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் என்னன்னு சொன்னால் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைஃபோன்ஸ் இன் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். ஸோ வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் வந்து நம்ம டைஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. ஹரிக்கன்ஸ் இன் அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். ஸோ ஹரிக்கன்ஸ்னு அட்லாண்டிக்கும் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லையும் சொல்கிறாங்க. பேக்யோஸ் இன் ஃபிலிப்பைன்ஸில் பேக்யோஸ்ன்னு சொல்கிறாங்க. விலின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் சொல்கிறாங்க. ஸோ ஜப்பானில் வந்து இந்த டைஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Tropical cyclones often cause heavy loss to life and property on the coast and become weak after reaching the landmass. ஸோ இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் இடத்துல வருதுன்னா அது வந்துட்டு ஒரு லைஃபுக்கும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கும் வந்துட்டு ரொம்ப அழிவை வந்து ஏற்படுத்தும். அதாவது கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய
லைஃப் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படும். பட் இதை வந்து லேண்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த விண்டு வந்துட்டு ரொம்பவே வீக் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்துட்டு அது டிஃப்ரெண்ட் நேம்ஸ்னால சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து ஒரு இடத்துல வருது அப்படின்னா வந்துட்டு ஹெவி லாஸ், ரொம்பவே அழிவை வந்து ஏற்படுத்தும் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய லைஃப் பீப்புளுக்கு. ஆனால் வந்துட்டு ஒன்ஸ் இது வந்துட்டு லேண்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு வீக் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேட் சைக்ளோன். ஸோ சைக்ளோனில் செகண்ட் டைப் தான் வந்துட்டு டெம்பரேட் சைக்ளோன். ஸோ டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு அலாங் எ ஃப்ரண்ட் வேர் ஹாட் அண்ட் கோல்ட் ஏர் மாசஸ் மீட் இன் மிட் லேட்டிடியூட்ஸ் பிட்வீன் 35 டிகிரி அண்ட் 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத். அதாவது வந்து டெம்பரேட் சைக்ளோன் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா வந்துட்டு ஹாட்டாக இருக்கக்கூடிய ஏரும் கோல்டாக இருக்கக்கூடிய ஏரும் மீட் பண்ணும்போது, எங்கே மீட் பண்ணும்போது லேட்டிடியூடோட நடுவில் வந்துட்டு ஹாட்டாக இருக்கக்கூடிய ஏரும் கோல்டாக இருக்கக்கூடிய ஏரும் மீட் பண்ணும். எந்த டிகிரி லேட்டிடியூட்னா 35 டிகிரி அண்ட் 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத். அந்த பாயிண்டில் வந்துட்டு இந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய ஏரும் கோல்டாக இருக்கக்கூடிய ஏர் மாஸும் வந்துட்டு மீட் பண்ணும்போது அந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ டெம்பரேட் சைக்ளோன் டு நாட் பிகம் வீக் லைக் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் ரீச்சிங் த லேண்ட். எப்படி வந்துட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்துட்டு லேண்டை ரீச் பண்ணோன்னே வீக் ஆயிடுதோ அந்த மாதிரி இந்த டெம்பரேட் சைக்ளோன் வீக் ஆகாது. Temperate cyclone commonly occurs over the North Atlantic Ocean, Northwest Europe and Mediterranean basin. ஸோ இந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்துட்டு எங்கே காமனாக ஈஸியாக வந்துடும் அப்படின்னா இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் வெஸ்ட் யூரோப், இந்த மெடிட்டேரியன் பேசின் அதாவது மெடிட்டேரியன் சீ தெரியும், அதோட பேசின்லாம் வந்துட்டு இது ஈஸியாக வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ மெடிட்டேரியன் பேசின் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் எக்ஸ்டெண்ட் அப் டு ரஷ்யா அண்ட் இந்தியா இன் வின்டர். ஸோ இந்த மெடிட்டேரியன் சீல அந்த பேசினில் இந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது ரஷ்யா அண்ட் இந்தியாவில் வந்துட்டு வின்டர் சீசனில் வந்துட்டு அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா இட் இஸ் கால்ட் அஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். நம்ம இந்தியாவில் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டெம்பரேட் சைக்ளோன்னு பார்க்கும்போது இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா ஹாட்டாக இருக்கக்கூடிய ஹாட் ஏரும் கோல்டு ஏரும் மிட் லேண்டிடியூடில் இந்த 35 டிகிரி நார்த் அண்ட் 65 டிகிரி சவுத் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் மீட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு இந்த டெம்பரேட் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்துட்டு லேண்டை ரீச் பண்ணோன்னே வீக் ஆயிராது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் மாதிரி. இந்த டெம்பரேட் சைக்ளோன் எங்கே காமனாக இருக்குன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் வெஸ்ட் யூரோப் அண்ட் மெடிட்டேரியன் பேசினில் வந்துட்டு இந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெடிட்டேரியன் பேசின் இந்த டெம்பரேட் சைக்ளோன் வரும்போது அது எக்ஸ்டெண்ட் ஆகி ரஷ்யாலையும் இந்தியாலையும் வின்டர் சீசனில் வரும். ஸோ இந்தியாவில் வந்து இந்த டெம்பரேட் சைக்ளோன் என்னன்னு சொல்கிறோன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அக்கர் இந்த லேட்டிடியூட் பிட்வீன் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி இன் போத் த ஹெமிஸ்பியர். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து எப்போ அக்கர் ஆகும்னா லேட்டிடியூடில் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி அந்த ரெண்டு லேட்டிடியூடுக்கும் நடுவில் வந்துட்டு இது அக்கர் ஆகும். ரெண்டு ஹெமிஸ்பியர் நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ரெண்டு ஹெமிஸ்பியரில் இது அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ். இது வந்துட்டு மிட்ல நடக்கிறனால இதை நம்ம என்னென்னு சொல்லணும், மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே கலெக்ட் எனர்ஜி ஃப்ரம் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் ஹையர் லேட்டிடியூட்ஸ். எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ப்ரொடியூஸ் மைல்டு ஷவர். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் ஷவர்ஸ் வந்து மைல்டு ஷவர்ஸ்னால் சும்மா லேசான மழை டு ஹெவி கிளேஸ், அதாவது சின்ன லேசான மழையிலேருந்து பெரிய ரெயின் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வரைக்கும் இது தரும். தண்டர் ஸ்டார்ம்ஸ் தான் தெரியும், இடி மின்னல். பிளிஸார்ட்ஸ் அண்ட் டொர்னாடோஸ். பிளிஸார்ட்ஸ்னால் வந்துட்டு பனிமலைன்னு சொல்லுவாங்கள்ல, பனிமலை, அதுதான் வந்துட்டு பிளிஸார்ட்ஸ். டொர்னாடோஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னால இது வந்துட்டு டொர்னாடோஸ்னால் சூறாவளின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டொர்னாடோஸ். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னால வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு பார்க்கும்போது லேட்டிடியூடில் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரிக்கு மிடில் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இதை வந்துட்டு மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் வரும்போது இந்த காசஸ் இதெல்லாம் வந்துட்டு அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்டி சைக்ளோன்ஸ். ஸோ ஆன்டி சைக்ளோன்ஸ்னால் என்ன?
ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் ஆப்போசிட் ஆஃப் சைக்ளோன்ஸ். ஒரு சைக்ளோனோட ஆப்போசிட் தான் என்னன்னு சொல்கிறோம், ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் அன் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் ரீஜன் இஸ் ஃபவுண்ட் இன் த சென்டர் சரௌண்டட் பை த லோ ப்ரெஷர் ஆன் ஆல் த சைட்ஸ். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹை ப்ரெஷர் ரீஜன் வந்துட்டு சென்டரில் இருக்கும், அதை சுற்றி வந்துட்டு லோ ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும். The wind from the high pressure region move outwards to the low pressure regions in the spiral form. இங்கே வந்துட்டு இந்த wind எப்படி ப்ளோ ஆகும்னா high pressure region வந்துட்டு வெளியே போகும் low pressure regionல. அதாவது சொல்கிறாங்க the wind from the high pressure region move outwards. high pressure regionல இருக்கக்கூடிய wind வந்துட்டு வெளியே போயிடும். எது மூலயமா? low pressure region மூலயமா. எந்த ஃபார்மில்? ஸ்பைரல் ஃபார்மில் வெளியே போகும்னு சொல்கிறாங்க. ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் ஆஃபன் அக்கம்பைன்ட் பை கோல்ட் அண்ட் ஹீட் வேவ். ஸோ இந்த ஆன்டி சைக்ளோன்ஸ் வரும்போது அது கூட என்ன வரும்? கோல்ட் அண்ட் ஹீட் வேவ்ஸ், அந்த அலைகள் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஆன்டி சைக்ளோன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு விண்டில் வந்து லாஸ்ட் டைப் லோக்கல் விண்ட்ஸ். ஸோ லோக்கல் விண்ட்னா லோக்கலாக ஒவ்வொரு பிளேஸ்லேயும் சேஞ்ச் ஆகிற விண்ட்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோக்கல் விண்ட்ஸ்னு பார்க்கும்போது லோக்கல் விண்ட்ஸ் ஆர் த விண்ட்ஸ் தட் ப்ளோ ஒன்லி இன் எ பர்டிகுலர் லொக்காலிட்டி ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த லோக்கல் விண்ட்ஸ்னு பார்க்கும்போது இது வந்துட்டு பர்டிகுலர் லொக்காலிட்டியில் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு தான் ப்ளோ ஆகும். The effect of these local winds are experienced only in that particular area. ஸோ இந்த விண்டோட எஃபெக்டை வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அஸ் லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ், மவுண்டைன் அண்ட் வேலி ப்ரீஸ், தே ஆர் மோஸ்ட்லி சீசனல் அண்ட் ஹேவ் லோக்கல் நேம்ஸ். ஸோ இந்த விண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே சீசனலாக இருக்கும். அது காமன் நேம்ஸ் லோக்கலாக என்னென்னு சொல்லுவாங்க? யூரோப்ஸில் வந்துட்டு ஃபாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நார்த் கோஸ்ட் சைடில் வந்துட்டு சிரோக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னோக், அதாவது நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக்கீஸ் அந்த இடத்துல வந்துட்டு சின்னோக் அப்படின்னு சொல்லுவாங்க. லூன்னு சொல்லிட்டு தார் டெசர்ட், நம்ம இந்தியாவில் வர இந்த தார் டெசர்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? லூன்னு சொல்லுவோம். மிஸ்டல்னு சொல்லிட்டு மெடிட்டேரியன் சி இன் ஃப்ரான்ஸ், இந்த ஃப்ரான்ஸில் இந்த மெடிட்டேரியன் சி ப்ளோ ஆகிற இடத்துல வந்துட்டு மிஸ்டல்னு சொல்லுவோம். இட்டாலியில் இந்த மெடிட்டேரியன் சி ஃப்ளோ ஆகிற இடத்துல இந்த என்ன சொல்லுவோம்? போரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் விண்டுங்கும் போது அந்த விண்டு வந்துட்டு பர்டிகுலர் லொக்காலிட்டி, சில இடங்களில் மட்டும் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு ப்ளோ ஆகும். ஸோ அந்த இடம் மட்டும்தான் வந்துட்டு அந்த விண்டோட எஃபெக்டை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு லோக்கல் விண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே முக்கியம். ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம க்ளவுட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.